என் பொண்ணு லண்டன்ல படிக்குது, சட்ட மேற்படிப்பு. நான் பார்க்க போயிருந்தேன் அண்ணா, பார்க்க போயிருந்தேன். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே நம்ம பூச்சி ஊருங்க பையன், இங்க ஜெயக்குமார் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம சேகர் பாபு பையன் எல்லாம் அங்கதான் படிக்கிறாங்க. இந்த செட்டுக்கு கேங் மாதிரி நம்ம பொண்ணு லீடர் அக்காக்கான்ட்டு. மக்களே, இந்த வீடியோவை பார்த்தீங்களா? ஆசா அவர்கள் மேடையில் நின்று ரொம்ப பெருமையா என் பொண்ணு லண்டன்ல சட்டம் மேற்படிப்பு படிக்குது. அப்புறம் பார்த்தா ஸ்டேஜில் இருக்க எல்லாரோட பிள்ளைங்களும் அங்கே இருக்காங்களா, அதில் சேகர் பாபு அவர்களோட பையனும் அங்கே தான் படிக்கிறாங்களாம். இந்த அம்மா வந்து அக்கா மாதிரி, அங்கே இந்த அம்மா லீடரு. இப்போ இவர் எப்படி இங்கே நாட்டம்மா எனக்கு கீழே இவங்களான்ற மாதிரி அடுத்த தலைமுறை அவங்களோட பொண்ணு கீழே அக்கா அக்கான்னு எல்லாரும் கூடயே சுத்திட்டு இருக்கிறாங்க. என்ன கதை? இங்க வந்துட்டு தமிழ் தமிழ் தமிழை நாங்கள் ஊட்டி வளர்க்குறோம், சீராட்டி வளர்க்குறோம், பாராட்டி வளர்க்குறோம், தமிழே எங்கள் திமுக காரங்க சொத்துன்னு பேசிட்டு உங்கள் பசங்கள்லாம் எங்கே படிக்கிறாங்க? வெளிநாட்டில். நீங்கள் ஊட்டி வளர்த்த தமிழ் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் நல்ல காலேஜ் இல்லையா? தமிழ் வழி கல்வி உங்கள் பசங்களுக்கு எந்த முன்னேற்றத்தையும் கொடுக்காதா? எதுக்கு உங்கள் பசங்க எல்லாருமே போய் லண்டனில் படிக்கிறாங்க? நல்ல வளர்ந்த நாடுகளில் போய் படிக்கிறதுக்கான காரணம் என்ன? நேற்று சட்டமன்றத்தில் அமைச்சர், நம்மளோட நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் ஒரு கொலோக்கியலான தமிழ் லாங்குவேஜ், அவருக்கு தமிழ் உச்சரிப்பு பிழை, அது நீங்கள் சொல்கிற பிழையை திருத்தி நீங்கள் சொல்கிற விதம் இருக்குது பாருங்கள். நீங்கள் தூய தமிழில் பயங்கரமாக பேசி அடுக்கு மொழியில் அழகாக தமிழை பேசிட்டு அந்த தமிழ் உங்களுக்கு எதுக்கு உதவுதுச்சு? நீங்கள் சுரண்டுறதுக்கு. 10 ரூபா ஒரு இடத்துல அலர்ட் ஆகுதுன்னா 1 ரூபா பசங்க மக்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் 9 ரூபாய் எடுத்து உங்கள் பாக்கெட்டில் போட்டுக்கிறதுக்கு. இதுக்கு தானே உங்களுடைய தமிழை ஒரு ஆதாயமாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் சுரண்டீங்க. இதுதான் வெட்ட வழியாக ஆயிடுச்சு எல்லாருக்கும். இன்னமும் தமிழ் பேரில் இப்போ எப்படி பாடி ஷேமிங், நம்ம வந்து ஒருத்தர் குண்டாக இருக்கிறாங்க, ஒல்லியாக இருக்கிறாங்க, வெள்ளையாக இருக்கிறாங்க, கருப்பாக இருக்காங்க, இதெல்லாம் எப்படி பாடி ஷேமிங்கோ அதே மாதிரி தான் கொலோக்கியலாக ஒரு லாங்குவேஜ் பேசுகிறவங்களாம் நீங்கள் கிண்டல் பண்ணுறது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே மதுரை ஸ்லாங் தனியாக, திருநெல்வேலிக்காரங்க ஸ்லாங் தனியாக, சென்னையை எடுத்துக்கோங்க, நார்த் மெட்ராஸில் தனியாக, சவுத் மெட்ராஸில் தனியாக, வெளியூர்லேருந்து வந்து இங்கே செட்டில் ஆனவங்க அவங்களோட தமிழ் அவங்களோட ஸ்லாங்கே வேறு. இப்போ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்லாங்ஸ் இருக்கிற இடத்துல நான் எதிர்பார்க்குற மாதிரி தான் தூய தமிழில் நீங்கள் வந்து பேசணும். இப்போ ட்ரெண்டு மாறுதுங்க. மக்களுக்கு வந்து நீங்கள் தூய தமிழ் அடுக்கு தமிழ்லாம் வேண்டாம். மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் அதிகாரிகளையும் எம்எல்ஏஸும் அமைச்சர்களெல்லாம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் எங்கள் குறைகளை போய் சொல்லணும். எங்களுக்காக நடக்கிற ஆட்சின்னு மக்கள் ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீலிங்கை இந்த ஆட்சி கொடுத்துட்டு இருக்குது. அது உங்களுக்கு புரியாது. உங்களோட பண்ணையார்த்தனம் என்றைக்குமே அதை உணரவும் உணராது.